இனி விரிவான செய்திகள். சொத்து குவிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள ஜெயலலிதா ஜெயராமின் பிணை மனு மீதான விசாரணை அக்டோபர் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. கர்நாடக உயர்நீதிமன்ற நீதிபதி ரத்னகலாவினால் இந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெயலலிதா ஜெயராம் சார்பில் இந்த வழக்கிற்காக மூத்த வழக்கறிஞர் ராம்ஜெத் மலானி ஆஜராகியிருந்தார். சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவுக்கு 4 வருட சிறை தண்டனையும் 100 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகிய மூவருக்கும் தலா 4 வருட சிறை தண்டனையும் 10 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 4வரும் பரப்பன அக்ரஹார மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து நேற்று கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் ஜெயலலிதா உள்ளிட்ட 4வருக்கும் பிணை கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. சிறையில் அடைக்கப்பட்டுள்ள ஜெயலலிதா, சசிகலா, சுதாகரன், இளவரசி ஆகியோருக்கு பிணை கோரி வழக்கறிஞர்கள் பன்னீர்செல்வம், அன்புக்கரசு, அசோகன், பரணிக்குமார் ஆகியோர் வழக்கு தந்ததாக தி ஹிந்து செய்தி வெளியிட்டுள்ளது. கர்நாடகத்தை சேர்ந்த வழக்கறிஞர்கள் மாத்திரமே மனுவில் கையெழுத்திட முடியும் என்பதால் பெங்களூரை சேர்ந்த 4 வழக்கறிஞர்கள் அழைத்து வரப்பட்டதாகவும் அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தங்களுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பை ரத்து செய்ய கோரியும், சிறப்பு நீதிமன்றம் வழங்கிய தண்டனையை ரத்து செய்ய கோரியும், தங்களது சொத்துக்களை பறிமுதல் செய்ய விதிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்ய கோரியும் 3 மனுக்கள் இவ்வாறு தாக்கல் செய்யப்பட்டுள்ளன. இதனிடையே நீதிபதி டி குன்ஹாவின் தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்கு இந்திய அளவில் குற்றவியல் வழக்குகளில் அனுபவமிக்க சட்ட நிபுணர்கள் பெங்களூருக்கு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் தி ஹிந்து மேலும் செய்தி வெளியிட்டுள்ளது.